ஈகோ, மனுஷனோட ஈகோ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. பஸ் சீட்ல உட்காடுறோம், பக்கத்துல உட்கார்றது கொஞ்சம் இடிச்ச மாதிரி உட்கார்ந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓரமா போவோமா? நாம உடனே இருடி, நாம இப்படி நெஞ்சு கிஞ்சலாம் நிமித்தி அந்த முழு பயணமும் அவன் நம்ம இடிக்க, நம்மள அவன் இடிக்க. கரெக்டா? பல்லில்லாத ஒரு பாட்டி சிரிக்கிற அழகை தவற விட்டிருப்போம். ஒரு குழந்தை உங்களை பார்த்து 6 முறை கையை அசைத்திருக்கும். அந்த கவிதை கையசைப்பதை நீங்கள் கண்டு கொள்ளாமலே போயிருப்பீர்கள். சரியா? நீங்கள் சோர்ந்திருக்கிற சமயத்தில் ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒருவன் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த சகோதரன் உழைக்கிறான், நமக்கும் உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அதை பார்க்க மறந்துருப்பீங்க. ஒரு சின்ன ஈகோ ஒரு பயணத்தை கெடுத்து விடும். ஞாபகம் வச்சுங்க. எங்க சும்மா டீ நேரில் இறங்கி ஏறி கோட்டுப்புறம் வந்து இறங்குறதுக்குள்ள அந்த ஈகோ என்ன பண்ணும்? இந்த ஷார்ட் ஜெர்னிய, இந்த சிறிய பயணத்தை கொலாப்ஸ் பண்ணிடும், நிலை குலைய செய்து விடும். அப்ப வாழ்க்கை பயணம் எவ்வளவு பெருசு. அப்ப ஈகோ இல்லாம இருக்கணுமா இல்லையா? நம்மகிட்ட 0% ஈகோ. நான் பெருமையா சொல்லுவேன் என்னை பத்தி. இதுல நான் ஒண்ணு சொல்லவா? இறங்கி போகிறவன் தாழ்ந்து போனதாய் சரித்திரமே கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? இறங்கி போறது பிரச்சனைன்னு நினைச்சுக்கிறோம். இறங்கி போறது பிரச்சனை நினைச்சுக்கிறோம். நீ என்ன சொல்லிட்ட, நான் என்ன சொல்றது? நீங்கள் வாழ்க்கையில் சிறந்தவர்களை தாண்டி நாமும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று நினைப்பதன் பெயர் தான் வாழ்க்கை. ரோட்ல ஒருத்தனை தாண்டி முன்னுக்கு போய் நாம எந்த விஷயத்தையும் சாதிக்க போறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கை ரொம்ப அழகா எளிதா மாத்தி, ரொம்ப அழகா எளிதா மாத்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற. யாருக்கு பிரச்சனை இல்லை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிரச்சனை இல்லாம மனிதனே கிடையாது, பிரச்சனை இல்லாம மனிதன் இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கிளம்பி, உங்க பேர் என்ன நண்பா? செல்வகுமார். தம்பி செல்வகுமார் இப்ப கீழே இறங்குறாரு. ரோட்ல ஒரு பயம் இல்ல, ஒரு பயனா ஒரு பயனும் கிடையாது. இப்ப அவருக்கு நல்லா இருக்குமா பயமா இருக்குமா? என்னடா வழக்கமா லைப்ரரியில இருந்து வெளில போனா கொத்து கொத்தா வருவீங்க, அதுவும் இந்த சிக்னல்ல எவன் எங்க போறான் எங்க வரானே தெரியாது. இப்படியே பாக்குறாரு, மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மொபைல் நெட்வொர்க் பாக்குறாரு. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் மொபைல தான் பார்ப்போம். ஆனா அதனாலதான் பிரச்சனைன்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எல்லாம் கரெக்டா இருக்கே. அம்மாக்கு போன் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் கால் அம்மாவுக்கு பண்ணீங்க. நான் நம்புறேன். அம்மாவுக்கு போன். அம்மா அங்க எல்லாம் ஓகே தானே? நீ ஓகேவா? வாடா வீட்டுக்கு. அம்மா மாதிரி தன்னுடைய தலைமுறையை கையாளுற ஒருத்தங்க. தக் லைஃப்னா அம்மா தான். நீ தக் லைஃப்னு போடுறாங்களே சோசியல் மீடியால, தக் லைஃப்னாவே அம்மா தான். அம்மா 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 ஒரு நிமிஷம் அப்புறம் பேசுவோம். இப்படி பதறிட்டு பேசுவோம், நிதானமா பேசுவாங்க. ஏன்னா பதற அளவுக்கு இவன் எந்த காரியத்தையும் வாழ்க்கையில செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு பெத்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் ஓகேவா? ஓகே. நீ உனக்கு ஓகே, வாடா வீட்டுக்கு. என்ன ஒண்ணும் புரியலையே, பயமா இருக்குமா? ஆனா இதே கோட்டுப்புறத்துல ஒரு 500 வண்டி போய் அதுக்கு நடுவில் நம்ம பைக்ல போய் இறங்கி போறப்ப ஒருத்தன் மோதிர மாதிரி வந்து ஏன் சார் அப்படின்னு நல்ல மூடா இருந்தா பேசி, இல்ல அதுவே நல்ல மூடு இல்லை அப்படின்னா 2 பேரும் நல்ல செந்தமிழ் வார்த்தைகளை உதிர்த்து மொழி அந்த இடத்துல வளர்த்து எந்த சாதனையும் புரியாம 2 பேர் பிரிஞ்சு போறப்ப இவர் ராஜராஜ சோழனாவும் இவர் ராஜேந்திர சோழனாவும் நினைச்சிட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஈகோ மனசுல வச்சுக்கிட்டு கிளம்பி போறது. நான் ஒண்ணு சொல்லவா? வாழ்க்கையை நடத்துவது என்பது வேறு, வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு. நாம் எல்லோரும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரும் வாழ்க்கையை வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இன்னைக்கு சம்பாதிக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? நல்லா சம்பாதிக்கிற அத்தனை பேரும், நல்லா சம்பாதிக்கிறதுங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து. கரெக்டா? மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் நல்லா சம்பாதிக்கிறேன் சார், சந்தோஷமா இருக்கேம்மா. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கான். 2 லட்ச ரூபா பெங்களூர் நினைக்கிறேன், நியூஸ் பயங்கர வைரல் ஆச்சு. மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் ஏழையா இருக்கேன், எனக்கு கவுன்சிலிங் கொடுங்கன்னு இருக்கான். டாக்டர் அதுக்கப்புறம் அவனுக்கு கவுன்சிலிங் மட்டும் அவரு ஒரு கவுன்சிலிங் போயிருக்காரு. இப்ப இந்த மாதிரி ஆள்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அந்த ஆள் என்ன கவுன்சிலர் என்ன ஆவாரு? 2 லட்ச ரூபா பத்தல அப்படின்னு ஒரு பிரம்மை. ஏன்? வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் அடுத்தவரிடம் ஒப்படைக்கிறீர்களோ அடுத்தவருடைய அனுமானத்தின்படியே நீங்கள் வாழ வேண்டும். வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் உங்களிடமே ஒப்படைத்துக் கொள்கிறீர்களோ யாருடைய அனுமானமும் உங்கள் வாழ்க்கையை பற்றி அவசியமே இல்லை, நீங்கள் வாழலாம். நீங்க 20,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அத்தனை பேர் சொல்ற விஷயம் என்ன? சின்ன வயசுல சந்தோஷமா இருப்போம். சின்ன வயசுல எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பான். எங்க அப்பா சொல்லுவாரு, பன்னி குட்டிங்க கூட சின்ன வயசுல சந்தோஷமா தான் இருக்கும் பாரு. நான் போய் எங்க அப்பாட்ட சொன்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு, நான் அதான் சொல்லுவேன், என்னை யார் பாராட்டினாலும் அது எங்க அப்பா அம்மாவுக்கு சேர்ந்தது. என்னை யாராவது திட்டாங்கன்னா அது மட்டும்தான் என்னை சேர்ந்தது. அவங்க அப்படி வளர்த்தாங்க. வாழ்க்கையுடைய விழுமியங்களை சொல்லி சொல்லி என்னை வளர்த்தாங்க. அப்பா மயிலாடுதுறையில படிக்கிறப்ப ரயில்வே காலேஜ் ஸ்கூல் ஈரோட்ல படி எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுப்பா, ஏன்பா இப்பெல்லாம் அந்த சந்தோஷமா இல்லை? அவர் சொன்னார், சந்தோஷம் இருக்குடா, நீ சந்தோஷமா இல்லைம்பார். என்ன அழகான வார்த்தை. சந்தோஷம் இருக்கு, நீ சந்தோஷம்.
சந்தோஷமாவே இல்லைங்கிற எல்லாம் கிடையாது. எம்பரர் ஆஃப் ஈரோடும் பாரு எங்க அப்பா. எங்க அப்பா ரிட்டையர் ஆகிறப்ப 3300 500 தான் சம்பளம். அப்ப சொல்லிட்டு போய் எம்பரர் ஆஃப் ஈரோடு ராம முடிச்சுட்டு அப்புறம் லாலா ஸ்வீட்ஸ் ஒரு ஸ்வீட் கடையில வேலைக்கு போனார். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு நானும் எங்க அண்ணனும் படிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப சிரமமா இருந்தது அப்படின்னு. 2 பேரும் நல்லா படிக்கிற பசங்க தான். நல்லா படிக்கிற பசங்கனால காசு கட்டணும்ல, சிரமமா இருந்து வேலைக்கு போனார். மகிழ்ச்சியா இருப்பார். அவர் சொல்லுவார், டே எது தேவையோ அதை வாங்கினா வாழ்க்கை வரம். எது தேவையோ அதை வாங்கினா வாழ்க்கை வரம். நீ தேவைப்பட்டதை வாங்கு, ஆசைப்பட்டதை வாங்காத. கரெக்டு தானே? அப்பதாங்க ஒரு பைக் வாங்கணும். அப்பதான் பைக் வாங்கி ஷோரூம்ல இருந்து டெலிவரி எடுத்து பூஜை போட்டு அப்பாவெல்லாம் கட்டி பிடிச்சி ஐ லவ் மை டாடி அப்படி ஸ்டேட்டஸ் போட்டு இஎம்ஐ தரல உனக்கு கொண்டுருவேங்கிறான். டெலிவரி எடுத்தப்ப ஐ லவ் மை டாடி ஸ்டேட்டஸ்ல, அடுத்த மாசம் இஎம்ஐ தரலன்னா கொண்டுருவேங்கிறான். இப்படிதான் இருக்கு நிலைமை. கரெக்டா? பைக் டெலிவரி எடுத்து வெளில வரும். அந்த புது பைக் வாங்கி 1 மாசம் கூட ஆகல. அதை விட ஐரன் பைக்ல ஒருத்தர் பக்கத்துல போனா இந்த பைக்ல இருக்கிற எதை பாக்குறான்? இந்த பைக்கை பாக்குறது பிரச்சனை இல்லை, பொறாமையா பாக்குறது தான் பிரச்சனை. இந்த பைக்கை பாக்குறது பிரச்சனையே இல்லை. நீங்க அடுத்தடுத்து பார்த்து உயர்ந்து போயிட்டே இருக்கணும். அது பிரச்சனையே கிடையாது. ஆசைப்படாதீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார்னு ஒருத்தங்க கவிதை எழுதணும். யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார். கரெக்ட் தானே? ஆசைப்படாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகளுக்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்கிறோமா என்பதுதான் நான் வைக்கிற கேள்வி. நல்லா யோசிச்சுங்க. ரொம்ப அலட்டிக்கவே கூடாதுங்க. எங்க பழைய காலத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு போட்டோ இருக்குமாங்க என் வீட்டுல, ஒரே ஒரு போட்டோ மொத்தமா இருப்பாங்க அந்த ஃப்ரேம்ல எல்லாரும். ஆனுவல் டேக்கு ஒரு போட்டோ எடுப்பாங்க. ஆண்டு விழாக்கு ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ் நம்ம போறப்ப குரூப்பா நிக்க வச்சு போட்டோ எடுப்பாங்க. நம்மளுடைய விதி எடுக்கிற போட்டோல நம்ம முகர ஒழுங்காவே இருக்காங்க. இந்த தடவையாவது நல்லா நின்றுவோன்னு இப்படி சரி பண்றப்ப இப்படி குனிஞ்சிருப்போம், எடுத்திருப்பேன். இல்லைன்னா சமூக அக்கறையில பக்கத்துல இருக்கிற நண்பனை டே நேரா பாருன்னு இருப்போம், இப்படி இருப்போம். எல்லாருக்கும் அனுபவம் இருக்குல்ல. இதுக்கு 5 ரூபா குரூப் போட்டோ, ஒரு குரூப் போட்டோ 5 ரூபா. அதுக்கு அம்மாட்ட பேசி அப்பாட்ட பேசி 5 ரூபா எதுக்கா? குரூப் போட்டோ கிழிச்சிட்டாரு. இந்த வருஷம் முழுக்க நல்லா கிழிச்சிட்டாரு. 5 ரூபா வரலாறு வைக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம். சத்தியமா நான் நல்லா படிப்பேன். இந்த மாதிரி பல சத்தியத்தை நான் பார்த்துட்டேன். அப்பாவோட தக் லைஃப் தனி, பல சத்தியம் நான் பார்த்துட்டேன். 5 ரூபா தர முடியாது. இப்படி போராடி வாங்குவோம். ஒரு மெமரிக்கு ஒரு போட்டோ இருந்துச்சு. ஒரு மெமரிக்கு ஒரு போட்டோ இருந்துச்சு. இன்னைக்கு மெமரி ஃபுல் ஆகிற அளவுக்கு போட்டோவா இருக்கு. மெமரி ஃபுல் ஆகிற அளவுக்கு போட்டோவா இருக்கு, மெமரியே இல்லை. எதை கேளு போன்ல தான் பாக்குறான். அன்னைக்கு ஒருத்தர் ஃபேமிலி போட்டோ காமிங்கிற என் நண்பன். நான் பயந்துட்டேன், இவ்வளவு ஃபேமிலியாடா உனக்கு? ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கேன். இல்லடா மச்சான், நல்ல போட்டோவா காமிக்கிறேன். 4 போட்டோ வச்சிருந்தா டக்குனு ஒரு போட்டோ காமிக்கலாம்ல. 4000 போட்டோ. இதுல என்ன சார்? நான் என்ன சொல்றேன், இப்ப என் முகம் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. உங்களுக்கு பிடிச்சா பிடிக்காது. என் முகம் எனக்கே பிடிக்கல போன்ல. இவன் எடுக்கிறான், இவனே நல்லாவே இல்லடா. நீ குரூப் போட்டோ எடுப்பாங்க மேடம். குரூப் போட்டோ எடுத்து முடிச்சா குரூப் போட்டோ தான் அதை பார்க்கணும். உடனே ஜூம் பண்ணி அவனை பாக்குறது. ஏய் நல்லா இல்ல, இன்னொரு போட்டோ எடுக்கலாம் வாங்க ப்ளீஸ். அடுத்த போட்டோ. இன்னொன்னு, போட்டோங்கிறது என்ன தெரியுமா? அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன இருக்கோ அந்த நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு பேர் தான் போட்டோ. கரெக்டா? புகைப்படம்ங்கிறது எதுங்க? இப்ப நீங்க ஊட்டி போறீங்க ட்ரிப்பா ஃபேமிலிலனா, ஊட்டியில பின்னாடி மலை இருக்கணும், பசுமை இருக்கணும். கரெக்டா? அதுக்கு நடுவுல குட்டியா ஓரமா நம்ம குடும்பம் நிக்கணும். எங்க போனாலும் பல்லச்சு இவனே ஃபுல்லா ஸ்கிரீன் ஃபுல்லா. எங்க போனீங்க? ஊட்டி. ஊட்டி மாதிரியே இல்ல, எப்படி இருக்கும்? இப்படி முகரைய பக்கத்துல எடுத்தா ஏன் எங்க வந்தது இங்க நமக்கு மைண்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லவா, வாழ்க்கையினுடைய எல்லா இடத்திலும் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது சிக்கல்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும். வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலயும் உங்களை நீங்க முன்னிலைப்படுத்திட்டே இருக்கிறப்ப சிக்கல்கள் பெருசாயிட்டே இருக்கும். உங்கள் செயல்களை முன்னிலைப்படுத்துகிற பொழுது சிக்கல்களே வராது, அல்லது நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறீர்கள். நிறைய பேர் இந்த ஆபீஸ்ல யாராவது ஒருத்தர் ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா இவன் முனியாண்டி கோயில முட்டை போச்சு வச்சிருவான். எனக்கு பின்னாடி வந்தவன் ஜாயின் பண்ணி இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கான். ஒண்ணுமே பண்ணலங்க, மேனேஜருக்கு ஃபுல்லா சோப்பு போட்டே வந்திருக்காங்க. என்னால அக்செப்டே பண்ணலாம் சார். இந்த கம்பெனிக்காக நான் அப்படி உழைச்சிருக்கேன் சார். எப்படி சார் என்னால அக்செப்ட் பண்ண முடியும்? அதாவது நம்ம ஊர்ல ஒரு லாஜிக் இருக்கு, அவன் ஜெயிச்சானா அதுக்கு பேர் உழைப்பு. ரொம்ப ஆர்டர் பண்ணேன் சார், நான் அப்படியே
அப்படியே வேர்வையெல்லாம் எங்களுக்கு என்ன வரும் அப்புறம் பன்னீராவா கொட்டும் வேர்த்தா அப்படி வேர்வை சிந்தி உழைச்சேன் சார். என்னால அவன் ஜெயிச்சா அதுக்கு பேர் உழைப்பு, அடுத்தவன் ஜெயிச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். இந்த மனநிலை மாறணும் நமக்குள்ள. அதனாலதான் இன்னைக்கு சோசியல் மீடியாலயோ இல்ல பேப்பர்லயோ இல்ல ஊடகங்கள் ஏதாவது ஒண்ணுலயோ யாரோ ஒருவரை பார்க்கிற பொழுது அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட அவர் மீது வெறுப்பு வருவதற்கான காரணம் உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கிற வன்மம் தான். ஓஷோ சொல்லுவாரு, இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் எங்கோ கொலை செய்யப்படுகிறான் என்றால் கொன்றவன் மட்டும் அதற்கு காரணம் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய அந்த வன்மம் ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதனிடம் வெளிப்பட்டு இருக்கிறது. அட்டகாசம். எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க ஓஷோ. டே நீ உன்னோட வைபை அமைச்சுக்கிட்டே இருக்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்றோம்ல, அவனை பார்த்தா கொல்லும் போல இருக்கு, ஏன் சொல்ற விளையாட்டு கூட கரெக்டா? ஏன் ஒருத்தர் பார்த்தா பொறாம வருது? ஏன் ஒருத்தர் வளர்ந்தா பிடிக்கல? ஏன் ஒருத்தர் பாராட்டினா பிடிக்கல? ஏன் ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சா பிடிக்கல? இவனும் வேலை செய்ய மாட்டான், வேலை செய்யவே விட மாட்டான் பாதி ஆபீஸ்ல. அவனுக்கு மேல வேலை செஞ்சவன் ஆபீஸ் வந்தப்ப போதும் இல்ல, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி மேல வரணும்னு நினைக்கிறேன், 10 வருஷமா நானே வரல, நீலாம் வரவே மாட்டேன், எடுத்தோன்னு ஆசீர்வாதம் வேலைக்கு வந்தவனுக்கு. எப்படி வாழ்க்கையில எப்படி அது சாத்தியப்படும்? வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எளிமையா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை உங்களை மகிழ்ச்சியா வச்சு. ரொம்ப அழட்டிக்காதீங்க சார். குழந்தைங்க இந்த குழந்தை அர்த்தம் புரிஞ்சு சிரிக்குதோ அர்த்தம் புரியாம சிரிக்குதோ, ஒரு குழந்தை சிரிக்கிறப்ப பாருங்க உலகத்தை நம்ம மறக்கிறோமா இல்லையா? நான் கலெக்டரு, நான் ஐபிஎஸ், நான் ஈரோடு மகேஷ், நான் தலைமை ஆசிரியர், நான் பிரின்சிபல், இது எதுவுமே இருக்காது குழந்தைங்களை கொஞ்சறப்ப. யோசிச்சு பாருங்க, எப்பெல்லாம் நீங்க குழந்தைங்களை கொஞ்சிருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க யாரும் நீங்க மறந்துடுவீங்க, அப்ப நீங்களா இருப்பீங்க. புரியுதா? இது மிகப்பெரிய தத்துவம். நீங்க யாரும் நீங்க நினைக்காதப்ப நீங்களா இருப்பீங்க. ஜோசப் நேனோட ஒரு புத்தகம் இருக்கு, டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க், நீங்கள் சிந்திக்கின்ற அனைத்தையும் நம்பி விடாதீர்கள், ஒரு புத்தகம். அட்டகாசமான புத்தகம், அவசியம் படிங்க. எவ்வளவு பிரச்சனை இந்த சிந்தனைனாலன்னு அப்ப சிந்திக்கவே கூடாதா? அதுக்கான கேள்விக்கு அந்த புத்தகத்துல இருக்கு பதில், போய் படிங்க அவசியம். அட்டகாசமான புத்தகம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க வாழ்க்கைய, எளிமையா இருங்க. நான் ஒவ்வொரு முறை நூலகத்துக்குள் நுழையிறப்பெல்லாம் உலகத்துல எங்க போனாலும் நூலகத்துல போய் நூலகங்கள் புத்தகங்கள்லாம் பாக்குறப்ப அங்க படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பார்ப்பேன். காலங்காத்தால அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நம்ம அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகத்துக்குள்ள வரப்பெல்லாம் என்ன தெரியுமா நினைப்பேன்? ஒரு இளைஞன் தன் தலைமுறைக்கான கனவை சுமந்து இந்த நூலகத்துக்குள் நுழைகிறான். ஒரு இளைஞன் தன் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக இந்த நூலகத்துக்குள் நுழைகிறான். அவன் தேர்வு எழுதி ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இந்த நூலகத்துக்குள்ள வரல, அவன் வாழ்க்கையை மாத்த போறான், அவன் குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே மாத்த போறான். அந்த கண்களில் மின்னுகிற கனவுகளை ரசிப்பேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப ஆர்வமா போய் நூலகத்துக்குள்ள போய் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம், புத்தகம் அங்க வசதி இருக்காது. அந்த மாதிரி இங்க வர பசங்களை பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சில பேர்லாம் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க, நேரா வருவாங்க, அவங்களுக்கும் பிக்ஸா ஒரு இடம் இருக்கும். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. அந்த இடத்துல சில பேர் சென்டிமெண்டா உட்காருவாங்க. மேடம், போன எக்ஸாம் இங்கதான் உட்காந்தேன், பாஸ் பண்ணிட்டேன். ஐயோ, இதெல்லாம் தோணக்கூடாதுதான்டா லைப்ரரியே கட்டி வச்சோம். அது பரவாயில்ல சார், இப்ப மட்டும் தோணுது சார், எனக்கு அந்த இடம் மட்டும் இருக்கேன். இந்த கிரிக்கெட் பாக்குற பைத்தியங்கள்லாம் இருக்கு பாத்துறீங்க. கிரிக்கெட் பாக்குறது தப்பு இல்லை, அது பைத்தியமா பாக்குறது தப்பு. அம்மா இப்படி நடப்பாங்க, நடக்காத அம்மா தந்தான். ஏன்டா நீ நடக்கிறப்பெல்லாம் அவுட் ஆறான். அந்த அம்மா புரியல, ஏன் நான் நடக்கிறதுக்கு அவன் போன தடவை நீ வந்தையா, ஒரு தோசை போட வந்தையா? வந்தேன்டா, நீ தானே திங்கிற, அதுக்கு தானே வந்தேன். நீ எனக்கு வேண்டாம், நீ டிஃபனே வேண்டாம். 2 விக்கெட் ஒன்னால போச்சு. என்னால போச்சு? அந்த அம்மா சொல்லுது, குடும்பத்துல எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க போல இருக்கும் தோசையை ஊத்தி. பார்த்திருக்கேன் சார். அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல போய் உட்காந்தோன்னா சார் எந்திரிக்க ஒன்னும் பேசவே இல்லை, டிவி பார்த்துட்டே இருக்கேன். என் குடும்பத்துல ஐபிஎல் நான் எந்திரிச்சிட்டேன். சார் பையன் உட்காந்தோட தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நினைச்சிட்டேன் குடிகாரட்ட மாட்டின மாதிரி தான் அது. மேட்ச் எப்படி இருக்கு, உட்காந்துருக்கேன், பச்சை தண்ணி தெரியலைங்க. சில பேர் ரோட்ல பாப்பா பாத்தீங்களா, ஸ்கோர் அப்படியே நிறுத்திட்டு டிவி அடிச்சான்டான்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். பைக்கே அடிச்சுன்னு போயிட்டு இருப்பான். மாடு உரசிட்டு போவோம், சார் தள்ளி இல்லைங்க சார்மா. அது அப்படி பைத்தியமா பாக்குறது, அப்படியே மூழ்கிடுறது. இங்க உட்காந்து இவன் எதுக்குங்க அந்த அவுட் சைட் போற பால போய் ஏங்க அவன் தொடுறான்? ஏன்னா இவர் உலகம் முழுக்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஒரு 500 தலை சிறந்த பேட்ஸ்மேனை உருவாக்கிட்டு இப்ப கோட்டுப்புறத்துல ஒரு வீட்டுல இருந்து உட்காந்துக்கிறாரு. தேவை போன தடவை இதே தாங்க, வைடு போன பால தொட்டு. இதுக்குதாங்க நான் மேட்சே பாக்குறது இல்ல, சொல்லிட்டு அடுத்த ஓவரே பார்ப்பேன். நான் உன்னை சொல்லவா,
தேவையில்லாத விஷயத்திற்கு எப்பொழுது நீங்கள் அதிகப்படியாக உங்கள் மனதை செலுத்துகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையினுடைய நிம்மதி குலைந்து போகும். உங்கள் உடன் இருப்பவர்களையும் நீங்கள் எதிர்ப்பீர்கள். உங்க கூட வாழ்றவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுங்க. குழந்தை வந்து சொல்லுவோம், அப்பா நான் கார்ட்டூன் போ, அப்பா மேட்ச் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஐபிஎல் ஒரு பழைய கிரிக்கெட் வீரர், ஏரியாவில் ஒரு ஸ்டெம்ப் நட தெரியாது இந்த மனுஷனுக்கு. அந்த பிள்ளைக்கு என்னன்னா, எனக்காகவே அங்கிள் இன்னைக்கு பேச வந்திருக்காரு போல இருக்கும். ஒரு டீம் தோத்துட்டு அதற்காக குடும்பத்தோட சண்டை போட்டவனே நான் பார்த்திருக்கேன். தோத்துருச்சு ஐயோ. இப்ப சிஎஸ்கேக்கு பழகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்ப பரவாயில்லைங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றான் சிஎஸ்கே மேட்ச் எங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் வந்து வெறும் ஸ்கோர் மட்டும் பாத்துக்குவேன். நான் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தேன், ஜூனியர் டிஸ்ட்ரிக்ட் டீம்ல ஆடினேன் ஈரோட்ல. அதனால ஸ்கோர் மட்டும் பாத்துக்குவேன். அப்புறம் வாழ்க்கை நம்மள கிரிக்கெட் விளையாண்டு கிரவுண்டுக்கு வெளியில அமைச்சதுனால அப்படியே மாறிடுச்சு. இல்ல நான் ஸ்கோர் மட்டும் பார்ப்பேன். அடுத்த சொன்னாரு, நீங்க எங்க மேட்ச்? சென்னையில தோத்துருவாங்க. உடனே எடுத்தோன்னா ஆசீர்வாதம் தான். ஏன்னு கேட்டேன். இல்ல சென்னையில விளையாடுறப்பலாம் தோத்துருவாங்க சார், பாருங்க நீ தோக்குறானா இல்லைன்னு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க எனக்கு கால் பண்ணுங்களேன். யாருன்னே தெரியாது அவனை. எதுக்குங்க தேவையில்லாத விஷயத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் வாழ்க்கையில? சார், இங்க வாழ்வது என்பது பணத்தை பொறுத்தோ, நீங்கள் இருக்கிற அந்தஸ்தை பொறுத்தோ, நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பொறுத்தோ ஒருபோதும் வாழ்வது அமையாது. நல்லா ஞாபகம். நீங்க கார்ல வரீங்களா, நல்லா வாழ்றீங்க அர்த்தமா? கிடையாது. பைக்ல வரீங்களா, சூப்பரா இருக்கீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இல்ல டவுன் பஸ்ல ஏறி இறங்குறீங்களா, நீங்க சுமாரா இருக்கீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இல்ல ஷேர் ஆட்டோல ஏறி இடிச்சுனே வரீங்களா, ஐயோ ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கை? கிடையவே கிடையாது. மழையில் நினைக்கிற பொழுதும் தன்னிடம் இருக்கிறதை பற்றி எவன் கவலைப்படவில்லையோ அவன் தான் வாழ்வதற்கு தகுதியான மனிதன். அவ்வளவுதான். கீழே விழுந்தோட முதல்ல எல்லாரும் என்ன பாக்குறான்? போனை தான் பாக்குறான். அடிச்சு சத்தங்கத்தெல்லாம் சத பிஞ்சு தொங்குது. எழுப்பி விட்றாரு ஒருத்தர், வா தம்பி வா தம்பி, போன் எங்கன்னு பாருங்க சார். அவனை விட காஸ்ட்லியா போனை வச்சிருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். கரெக்டா? எங்களோட போட்டோ எடுக்கிறவே சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் நீங்க பாருங்க ஸ்டேட்டஸ்ல அள்ளிரும் லைக்ஸ். அப்ப எனக்காக அவன் எடுக்கல. சில பேர் போன் வச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்களை தானே உயர்வா நினைக்கணும். சார் நான் ஒன்னே சொல்றேன், வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான காரணத்தை, நான் புதுசா கார் வாங்குறப்பெல்லாம் நானே ஒரு கோடு போட்டுருவேன், வாங்கணும் ஒண்ணு பிரதர். ஏன்னா நான் வாங்கி ஃபர்ஸ்ட் கோடு நான் தான் போடுவேன். எப்படி மேடம் லாஜிக் எப்படி இருக்கு மேடம்? கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கும், ஆனா ஹாப்பியா இருக்கும் மேடம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த கார் வாங்குறப்ப. சின்னதா ஒரு கோடு போட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்து வந்து எவன் ஒரு சொன்னாலும் நம்மளுக்கு பக்குன்னு இருக்காது. போடா நானே ஃபர்ஸ்ட் போட்டேங்க, இங்க போட சிம்பிளா எடுத்து ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. நீங்க எங்க நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனாகி நீங்க இந்த உலகத்துல யாரும் வாங்காத ஒரு கார் வாங்கிட்டு இந்த கோட்ரூபர் ரோட்ல வந்து ஒரு பைக்காரை உங்க மேல இடிக்கணும்னு எழுதி இருந்ததுன்னா இடிச்சே தீருவான். கரெக்டா? நடந்து போறவன் சிரிச்சுட்டு போறான், கார்ல போறான் உம்முனி ஏன் போறான்? அவன் இடிச்சான்னு வச்சு பார்த்து போங்க அப்படின்ட்டு போயிடுவான். நமக்கு இடிச்சாதான் 10,000, 20,000, 50,000 தெரியாது. நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சுமந்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு கனமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். என் நண்பர்கள்லாம் அப்படியே வந்து பழகி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு யூஜி கோர்ஸ் மாதிரி நான் நடத்துறேன் மேடம். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தன் வந்து மொத்தமா கொண்டு போயிடுவாங்க. ஆனா இது பொறுக்கே மனைவி விஷம் வைக்காம இருக்காங்க. அதுக்கு மனைவிக்கு நன்றி சொல்லும். அத்தனையும் இழந்த பிறகும் ஒருத்தவங்க கூட இருக்கிறது முக்கியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு தெரியும் உங்களுக்கு, இவ்வளவும் லாஸ் பண்ணிட்டு சந்தோஷமா போய் மோட்டிவேஷன் பண்றீங்க. சொன்னேன், எப்பொழுது உன்னிடம் இருக்கிறதை, எப்பொழுது உன்னிடம் இருப்பதை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ இருப்பதையும் இழப்பதற்கு தகுதியான ஆளாக மாறுவாய். எப்பொழுது உன்னிடம் இருப்பது இழந்த பிறகும் எதையும் நான் இழக்கவில்லை என்று நினைக்கிறாயோ நீ பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு தகுதியான ஆளாக மாறுவாய். கரெக்டு தானே? சிம்பிளா இருந்துட்டு போங்க. அப்பா சொத்து வேணும்னு சொல்லிட்டு நாகப்பாம்பை விட்டுருக்காங்க 2 பசங்க. அருமையான தமிழ் சமூகம். அப்பா சொத்து, ஒருத்தன் அப்பா சொத்து வேணும்னு எட்டி உடைக்கிறான், இன்னொருத்தன் தங்கச்சிங்களுக்கு அக்காக்களுக்கு சொத்து போகக்கூடாதுன்னு விஷம் வச்சு கொள்றான். என்ன மாதிரி மனநிலையை இந்த புற வாழ்க்கை நமக்குள் புகுத்தி இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் அமர்ந்து சிந்தித்தாலே நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுதியான ஆளா மாறிடும். மறுபடியும் நம்மள வாழ்க்கை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, நீ பணம் வச்சிருந்தா பெரிய ஆளு, நீ ஸ்டேட்டஸா இருந்தா, உண்மைதான்
ஆனா அது மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான தகுதியா அமையாது. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். நீங்க கார்ல வர்றதுனால மட்டும் வாழ தகுதியானாலும், பைக்ல வர்றதுனால வாழ தகுதியானாலும், ஷேர் ஆட்டோல வந்தா வாழ தகுதி இல்லாத ஆளு அர்த்தமே கிடையாது. வாழ்க்கை என்பது உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து ஒருபோதும் எடை போடப்படுவதில்லை. என்ன இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் வாழ்க்கை உங்களை எடை போடுகிறது. அன்னைக்கு டக்குனு ஷேர் ஆட்டோல ஏறி போறேன் மேடம், நான் அசோக் நகர்ல இருந்து டி நகருக்கு. என் பக்கத்துல உட்கார்ந்து கேக்குறாரு, விஜய் டிவி ஈரோடு ரமேஷ் மகேஷ். நினைச்சேன் தப்பா சொல்லிட்டேன். தப்பா சொன்னேன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன ஈகோ இதுல? டி நகர் இறங்கி நீ பப்பரக்கான்னு போக போறேன், நான் பப்பரக்கான்னு போக போறேன். தப்பா சொல்லிட்டேன், சாரின்னு சொன்னேன்னு சொல்ல மாட்டான் மனுஷன். மனுஷன் நன்றியும் எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் தேங்க்ஸ்மா, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் சாரிமா. எந்த இடத்துல சாரி சொல்லணுமோ மன்னிப்பு கேட்கணுமோ அங்க கேட்க மாட்டான். எந்த இடத்துல நன்றி சொல்லணுமோ அங்க சொல்ல மாட்டான். அவன் பெயர் தான் மனிதன். அதனாலதான் அழகான ஒரு கவிதை வரி இருக்கு, மனிதன் ஆகப்பெரிய சல்லி பயல். யாருக்கு ஜி நாகராஜன் எழுதுந்தா, யாரும் எழுதுன்னு தெரியல எனக்கு. வரி உண்மை. ஈரோடு மகேஷ், ஆமா. என்ன ஷேர் ஆட்டோலாம் போறீங்க? நான் சொன்னேன் ஃபிளைட் தான் புக் பண்ணியிருந்தேன், டேக் ஆஃப் ஆளன்னு. அப்படியே அமைதியானவன் தான். எங்க நான் போய் அழகா ஒரு 5 ரூபால இறங்க போறேன் மேடம். இவனுங்களுக்காக நான் ஒரு கார்ல போய் புக் பண்ணி போய் அந்த சிச்சுவேஷன்ல எதுக்கு? இப்ப நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டா அவன் எப்படி எடை போடுறானே நம்ம வாழணும். புரிஞ்சுதா? நான் ஒண்ணு சொல்லவா? வாழ்க்கையினுடைய உச்சத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ, ஒருவேளை நீங்கள் தோற்று போய் பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்க தோல்விகளை தாங்குகிற மனதிற்கு நம்ம வாழ்க்கையை தயார்படுத்துறது இல்லை. தோல்விகளை தாங்குகிற மனதிற்கு வாழ்க்கையை தயார்படுத்துறது இல்லை. இன்னொன்னு என்ன தெரியுமா பண்றோம்? நீங்க பெரியாள் நினைக்கிற ஒருத்தர் புதுசா சந்திக்கிற ஒருத்தருக்கு நண்பரா இருந்தா அவர் பெரியாள் ஆயிடுவார். கரெக்டா? இது எப்படி சரியா இருக்கும்? இப்ப எனக்கு முதன்மை நூலகர் மேடம் தெரியும், நான் முதன்மை நூலகர் ஆயிட முடியுமா? மேடம் பாக்குறாங்க, ஓ ப்ரோக்ராம் கூட்டா நீ இதை வேற பண்ணுவியா? இல்ல மேடம், உதாரணத்துக்கு மேடம். கரெக்டா இல்லையா சார் நான் கேட்கறது? ஆனா நாம எப்படி எடுத்துக்குவோம்? அப்படி எடுத்துக்குவோம். இன்னொன்னு நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, செலிபிரிட்டியை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்போம். நமக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி ஆயிட்டா பிடிக்காது. கரெக்டா? நம்ம பிரபலத்தோட இருக்கிறது நமக்கு பிடிக்கும். நம்ம கூட இருக்கிற பிரபலம் ஆயிட்டா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். என்ன பெருசா பேசுறான், நேற்று வரைக்கும் இங்கதான் என் கூட நான் பேச்சை போடலாம் பேசுறேன், நீங்க ஏன் போல? இந்த புத்தினாலதான் போல. அவர் ஏன் போயிட்டாரு? அங்க போய் என் நண்பங்கிறார், அதனால போயிட்டார். இவ்வளவுதான் சார் வாழ்க்கை, இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. ரொம்பலாம் அழட்டிக்காதீங்க சார், நான் உண்மையா சொல்றேன். எவ்வளவு காஸ்ட்லியா வேணா செருப்பு வாங்க, வீட்டுக்கு வெளில தானே விட்டு தொலைணும். ரொம்ப 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், பெட்டு பக்கத்துல வச்சுட்டு பட. அந்த மாதிரிதான் சில விஷயத்த கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும்.